ஈசாக்கு முதலாவது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன். அவன் சிறு பிராயத்தில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன். ரெண்டாவது, தாய் தகப்பன் என்ன சொன்னா, தாயில் இந்த இடத்துல தகப்பன் என்ன சொன்னாரோ ஒரு இமை கூட மறுக்காமல் செயலுக்கு இடம் கொடுத்தவன். மூன்றாவது, அவன் வாலிபத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவன். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவன். தேவ சமூகத்தில் மாலை வேளையில் தியானிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கார். ரெபேக்கா எப்பேற்பட்டவள்! அவள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவள், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவள், சுறுசுறுப்பு நிறைந்தவள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருந்தவள், தன் வீடு கட்டப்பட இடம் கொடுத்தவள், கனம் பண்ணுகிறவள், மரியாதை செலுத்துகிறவள், கனம் பண்ணுகிறவள். வாலிப பிள்ளைகளே, இதனை சிந்தித்துப்பார். சரியா ஒரு வேளை சொல்லிட்டாரு பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு சரியா ஆவியானவர் பேசிட்டாருன்னு சொல்லி நீங்கள் எண்ணுகிறீர்களோ பேதம் திருப்புகிறது, உங்கள் பக்கமாக திரும்புகிறது. உங்கள் பிள்ளைகளை நீ கோபப்படுத்தாதிருங்கள். தாய் தகப்பன்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாதான்? கோபப்படுத்தக்கூடாதான். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக, ஏண்டா ரீனு, நீ ஒப்பு கொடுக்கலையாடா ஈசாக்கா, நான் இப்போ தான் பார்க்குறேன், நீ ஒப்பு கொடுக்கலையா? உன் வாழ்க்கையில் நீ ஈசாக்கா நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துரு. உங்கள் ஆசீர்வாதம்லாம் வேறு. அல்லேலூயா. ஆமாம், ஒப்பு கொடுத்தலன்னா அவனுக்கு என்னென்னு தெரியலைன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? தெரியலை. முழங்கால் படிக்கிட்டு 2 கையும் மேலே தூக்கிட்டேன்னு, ஏசப்பா உமக்கு நான் கீழ்ப்படிஞ்சு உமட்ட என்னை சரண்டர் ஆக்கிட்டேன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுதான் முழங்கால் போட சொல்கிறது. இந்த நிற்காங்க பார்த்தியா, எதுக்கு ஏதோ தெரியாமல் நிற்காங்கன்னு நினச்சிட்டியா? போட்டுக்கோ, முழங்கால போடு முழங்கால, உன் தொந்தி குறைஞ்சிரும். அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் அது ஒன்று நல்லா இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீ ஆக்டிவாக இருக்க விரும்புகிற. அவன் நல்லா ஆக்டிவானவன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது அவனை பற்றி. அவன் நல்ல சுறுசுறுப்பு உள்ளவன். இன்னும் ஒருத்தன் தப்பி ஓடிட்டான், எங்கன்னு ஆளை காணும். ஒருத்தனை காணும் பார்த்தீங்களா? ஆமாம், அடுத்த வாரம் வராமல் இருந்துறாங்க. வந்துடணும், எப்படினாலும் வந்துடணும், உங்களுக்கு தான் நல்லது. சோத்திரம். உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாக இருங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கீங்களா? சாட்சியாக இருக்கீங்களா இல்லையா? இல்லைன்னா முழங்கால் போட்டுருங்க. நான் இது வரைக்கும் சாட்சியாக இருக்கலை. நான் கோயில்ராஜ் பிரதர் முழங்கால் தான் போட போகிறாருன்னு பார்த்தேன். இப்படி முழங்காலா? பிள்ளைகளுக்கு முன்னாக நான் சாட்சியாக இருக்கேன், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டிங்கன்னா, இன்றோடு உங்ககிட்ட இருக்க கட்டு உடைபட போகிறது. பிள்ளைகளுக்கு முன்பாக நான் சாட்சியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் இது வரைக்கும் பிள்ளைகளுக்கு முன்பாக தேவையில்லாத நான் பேசிட்டேன், தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டேன். அது நிமித்தம் என் பிள்ளைகள் எங்கள் சாட்சியை ஏற்றுக்கிறது இல்லை. பிள்ளைகளும் வழி விலகுறாங்க. இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். பிள்ளைகளுக்கு முன்பாக நான் ஞானமாக பேசுவேன், ஞானமாக இருப்பேன், சாட்சியாய் வாழ்வேன், சாட்சியாக இருப்பேன். நீ ஒப்பு கொடுத்து பாருங்க. இப்போ உங்கள் குடும்பம் என் குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் குடும்பம் என் குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க? ஆவியானவர் உங்களோடு பேசுவாரானால், ஏசப்பா இதுவரைக்கும் நான் உமக்கு சாட்சி இல்லாமல் இருந்துட்டேன்,
பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சி இல்லாமல் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்பொழுது நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாய் என்னை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா கர்த்தரையே. தேவ பிள்ளைகளே, வாலிபர்கள் எங்க இருந்தாலும் நீங்க அழைச்சிட்டு வந்துருங்க. உங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் இருந்து அழைச்சிட்டு வாங்க. அவங்களும் தப்பி கிடட்டும். இந்த கடைசி காலத்துல வரப்போர் ஆக்கினைக்கு முன்பாக தப்பித்துக் கொள்ளட்டும். உன் நெஞ்சின் வழியாய் ஓடு சொல்லியிருக்கு. பின்பு சொல்லியிருக்கிறது, உன் சிற்சிகர் வருவதற்கு முன்பாக அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறது. ஈயும் சேவி பாயா கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார் கர்த்தர்